Hi, good morning. சூதுக்கவும் பார்ட் 2 ஃபில்ம். இந்த படத்தோட ரிலீஸு, இந்த சூதுக்கவும் படத்தோட ரிலீஸ் சூதுக்கவும் ஃபஸ்ட்டுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறது. அதுதான் ஒரு ஒன்லைனாக இதோட நம்ம ரிவ்யூ ஒரு ஹானஸ்ட்டாக பண்ணுறோம், இப்படி தான் பண்ணலாம். இந்த படம் இந்த சிவா அவர்களும் ஹர்ஷா பொண்ணு ஹீரோயின் நடிச்சிருக்கிற இந்த ஃபில்ம், இந்த படம் ரிலீஸ்னால் சூதுக்கவும் பார்ட் 1 நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக நம்ம வெற்றியை உறுதி செஞ்சுருக்கு. ஏன்னா அப்படி பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபில்மை. இந்த ஸ்டோரியை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். 2008 நம்ம சிவா தான் பெரிய ஒரு மேன் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேங் லீடர். அவங்கள்ட்ட ஆக்டர் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டை பண்ணி அவர் ஜெயிலுக்கு 2008 போயிடுறாரு. அவர் இப்போ இந்த சமகாலத்தில், இப்போ உள்ள காலகட்டத்தில் அவர் ரிலீஸ் ஆகி 2024 ரிலீஸ் ஆகி வரார். வந்து மறுபடியும் அதே ஆட்கடத்தல் வேலையை பண்ணுறாரு. ஒரு நிதியமைச்சரை கடத்துறாரு. அப்புறம் இதுக்கிடையிலே காமெடி, அவரே காமெடி பண்ணுறாரு. அவரே வந்து இந்த ஆள்கடத்தல் அந்த சீரியஸ் சீனே அவரே பண்ணுறாரு. சுத்தமாக போருங்க. ஒன்றுமே கதையில் எந்த காட்சிகளும் நம் மனதில் ஒட்டவில்லை. ஹீரோயின் காட்சிகள் எதுவும் பெருசாக சிறப்பாக இல்லை. காமெடி, எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. இதில் என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து சீரியஸான படம் எடுக்கிறாங்களா இல்லை காமெடி ஃபிலிம் எடுக்கிறாங்களா என்னென்னு அவங்க ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. இவங்க மனதில் சூதுக்கவும் பார்ட் 1 அப்படி அந்த டெம்ப்ளேட்டை வச்சு அதே மாதிரி அதே கதையை சிவா வச்சு பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இது இவங்க அப்போவே இதை ரீகால் பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. காமெடி, சுத்தமாக காமெடி வேஸ்ட். சிவா நல்லா காமெடி பண்ணக்கூடியவர். இந்த படத்தை காமெடியாக பண்ணியிருந்தாருன்னா எனக்கு பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கும். இல்லையா, சூதுக்கவும் பார்ட் 2 இப்போ அவங்க கண்டினியூட்டி அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அது அழகாக வந்து அதே மேன் டிராஃபிக்கிங், ஆட்கடத்தல், அதே ஒரு ஃபில்மாக அந்த ரேஞ்சிலே பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதுவும் சக்ஸஸ் ஃபிலிமாக இருக்கும். இப்போ இரண்டுமே இல்லாமல் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படம் நம்ம மனதில் நம்ம நிற்கவே இல்லை. சாங்ஸ் சரியில்லை, ஃபைட்டு நம்ம பார்க்கவே முடியல. அந்த ஒரு நிலையில் இந்த ஃபிலிமை பண்ணியிருக்காங்க. ஓகே வியர்ஸ், இதை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு உங்களுடைய முடிவு தான் அது. ஓகே, தேங்க்யூ.